இப்போ வந்து நம்ம பிறருக்காக பணத்தை செலவழிக்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள நம்ம பிறருக்காக செலவழித்தா அதை திரும்ப கேட்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் கேட்குறாருன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் திரும்ப கேட்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு அளவு வச்சுக்கணும். இப்போ வந்து 10 ரூபா கொடுத்துட்டு ஒருத்தர் 10 ரூபா கேட்குறாரு அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் 10 ரூபா கேட்குறாரு, நீங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்குனீங்களா, அந்த 10 ரூபா திருப்பி கொடுன்னா கேட்டால் நல்லா இருக்காதுல்ல. அப்போ அந்த உறவு முறை வந்து நல்லாயிருக்கு. ஒரு 10 ரூபா கூட எனக்காக நீ தரக்கூடாது, அதாவது ரொம்ப கணக்குழக்கு பார்க்குறாரு, அப்போ அவர்கிட்ட உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது, அப்படி தானே? அப்போ நம்ம இதுக்கு ஒரு எல்லை வைக்கணும். ஒரு 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் யாருக்கிட்டையுமே செலவு பண்ணிங்கன்னா, யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது செலவு பண்ணுறீங்க, உறவினர்களுக்கு யாருக்காவது செலவு பண்ணுறீங்கன்னா திருப்பி கேட்காதீங்க. ஒரு 100 ரூபா, அதுக்கு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணும்போது அது திருப்பி கேட்கக்கூடாது. அதுக்கு மேலே செலவாச்சுன்னா அதை நம்ம திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடை நம்ம ஒரு வரையறையை வச்சுக்கணும். பிறருக்காக செலவு செய்வதில் இப்போ 10 ரூபா செலவழித்தோம், 50 ரூபா செலவழித்தோம், அதை நம்ம திருப்பி கேட்கணுமா பிறருக்காக? ஒருத்தர் 50 ரூபா கேட்டார் உங்கள் நண்பர், அப்போ அதை கொடுத்துட்டு அதை 50 ரூபா நான் உங்களுக்கு கொடுத்தேன் திருப்பி கொடுங்கன்னு கேட்கணுமா? அப்படின்னா இப்போ ஒரு 10 ரூபா செலவழிச்சா கேட்பீங்களா? உங்கள் நண்பருக்காக நீ 10 ரூபா கொடுத்தீங்க, அது திருப்பி கேட்பீங்களா? கேட்டால் என்னாகும் அப்படின்னா, ரொம்ப கணக்குழக்கில் கரெக்டாக இருக்கார், உண்மையிலே ஒரு அன்பு வந்து நட்பு வந்து உண்மையானது கிடையாதுன்னு அவர் புரிஞ்சுப்பார். அப்போது உறவு முறை நிலைக்காது. நமக்கு உறவு முறை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அதுக்காக வந்து நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு திருப்பி கேட்காமலும் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்குள்ள நீங்கள் யாருக்காவது செலவு பண்ணிங்கன்னா திருப்பி கேட்காதீங்க. யாரோ ஒரு நண்பர் 100 ரூபாய் கேட்குறாரு அப்படின்னா திருப்பி கேட்காதீங்க. அவர் திருப்பி கொடுத்தா வலுக்கட்டாயமும் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக அவரே கொடுக்குறதுல ரொம்ப உறுதியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. மற்றபடி எப்போவுமே வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் யாருக்காவது செலவு பண்ணால் திருப்பி கேட்காமல் இருக்கிறது தான் இந்த உறவு முறை பலப்படுவதற்கு வழிவகுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க, 200 ரூபா கொடுத்தீங்க, 150 ரூபா கொடுத்தீங்க, 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 150 ரூபா வாங்கினீங்க திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களே கொடுத்தா வாங்கிக்கணும். ஆனால் அது கீழே ஒரு 100 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா அதை நம்ம திருப்பி கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிற வழக்கம் எதனால் சிறப்பாகும் அப்படின்னா, எதனால் அதோட நன்மை என்னென்னா, இந்த உறவு முறைகள் வந்து நமக்கு ரொம்ப உறுதியாக உறவு முறைகள் வந்து நமக்கு நல்லா பலப்படும். நட்பு என்பது பலப்படும். நட்பு என்பது ஒரு பகிர்ந்து உண்பது போல் தான். பகிர்ந்து உண்ணணும். அது மாதிரி பணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ உணவை கொடுத்துட்டா நீங்கள் திருப்பி கேட்பீங்களா? அன்றைக்கி என்கிட்ட 2 இட்லி வாங்கினீங்களா, திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் அன்றைக்கி என்கிட்ட நீங்கள் ஒரு 20 ரூபா வாங்கினீங்களா, திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. இப்போ கேட்க முடியாத அதுபோல் உணவு மாறுது. உணவை எப்படி திருப்பி கேட்க முடியாது, அதுபோல் பணத்துக்கும் ஒரு தன்மை, ஒரு அளவு இருக்குது. திருப்பி கேட்கக்கூடாத பணம், ஒரு பணத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. இந்த அளவுக்கு கொடுத்தா நம்ம அதை திருப்பி கேட்குறது நாகரிகம் கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதை திருப்பி கேட்குறது அதுவே நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் உங்களுடைய அந்த இது ஒரு 500 ரூபா அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு 500 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணுறீங்க, உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா கேட்குறாருன்னா அதை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க, திருப்பி கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருந்தீங்கன்னா, அல்லது நீங்கள் ஒரு மாதம் 20,000 30,000 தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்காவது ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க கேட்குறாங்கன்னா அதை திருப்பி கேட்காதீங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் திருப்பி கேட்கணும். கண்டிப்பாக அதை திருப்பி கேட்கணும். அதனால் நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். எதை திருப்பி கேட்கணும், எந்த அளவுக்குள்ளே நம்ம பிறருக்காக செலவு செய்யும்போது அந்த பணத்தை நாம் திருப்பி கேட்பது அப்படின்னு நம்ம ஒரு எல்லை வச்சுக்கணும். அதுபோல் நம்ம நண்பர்கள் யாராவது நெருங்கியவரும் நமக்காக ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அதே கொள்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த கொள்கை இருக்குது, ஆனால் அவங்க அதே கொள்கையோடு தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியான ஒரு கொள்கையோடு இருக்காங்க, 100 ரூபா கொடுத்தா அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கொள்கை அவங்ககிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட வாங்கும்போது நம்ம திருப்பி கொடுக்கணும். சப்போஸ் அவங்க வேண்டான்னு பிடிவாதமாக மறுத்தாங்கன்னா அப்போ நம்ம வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம பிறருக்காக செலவு செய்வதில், பணத்தை செலவு செய்வதில் திருப்பி கேட்கக்கூடாத ஒரு செலவு எது? அப்படி அது கேட்கக்கூடாதான். கேட்டால் அது ஒரு அநாகரிகம், அதில் உண்மையான அன்பு இல்லை, நட்பு இல்லை அப்படின்னு தான் அது அர்த்தமாக நம்ம படும்.